ஜனவரி மாதம் 19ஆம் திகதி, பொது காலம் 2ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, புத்தர் மனித வாழ்வை ஒரு சக்கரத்திற்கு ஒப்பிடுகின்றார். சக்கரத்திற்கு 2 தன்மைகள் உண்டு. ஒன்று, சக்கரம் நகர்ந்து கொண்டே இருக்கும். 2, சக்கரத்தில் மேலே இருக்கும் ஒரு பகுதி அடுத்த வினாடியே கீழே இருக்கும். அதேபோல வாழ்வும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மேலும் வாழ்வு ஓட்டத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இவ்வுண்மையை மனித மனம் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக ஏராளமான கவலையையும் பதற்றத்தையும் மனிதர்களாகிய நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. நாம் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, நாம் சார்ந்திருக்கின்ற சமூகத்திலும் சரி, மேடு பள்ளங்களும் மேல் கீழ் நிகழ்வுகளும் தவிர்க்க முடியாதவை. எனினும் மேலே செல்லும் போது ஆணவம் கொள்ளாமலும் கீழே வரும்போது கவலை கொள்ளாமலும் இறைவன் நம்மோடு இருந்து நமக்காக செயல்படுகிறார் என்கின்ற சமநிலை மனநிலையோடு சரியான முயற்சிகளை முன்னெடுத்தோம் என்றால் நம் மகிழ்வு நிலையானதாக இருந்து கொண்டே இருக்கும். இத்தகைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதாக. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சியோனின் வெற்றி வைகறை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என நீ உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள்.
மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4-11 முடிய. அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அருளுகிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கையை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கானாவில் இயேசு செய்த முதல் அரும் அடையாளத்தில் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1-12 வரை. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார்கள். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஜூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும்.
இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர் இப்போது பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே அது தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, வாழ்வு என்பது ராட்சச சக்கர விளையாட்டு, ஜயன் வீல் கேம் போன்றது. கேளிக்கை விளையாட்டு இடங்களில், ஃபன் கேம்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, இப்படிப்பட்ட கேளிக்கை விளையாட்டு இடங்களில் நிறுவப்பட்டிருக்கும் ராட்சச சக்கர பெட்டிகளில் அமர்ந்திருப்போர் மேலும் கீழுமாக இயங்குவதை நாம் பார்த்திருப்போம். மேலே உள்ள பெட்டி கீழே வருவதும் கீழே உள்ள பெட்டி மேலே செல்வதுமாக விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும். வாழ்க்கை என்னும் விளையாட்டில் கூட நிரந்தரமாக மேலே இருப்பவர்கள் என்று யாரும் இல்லை, அதேபோல நிரந்தரமாக கீழே இருப்பவர்கள் என்று யாரும் இல்லை. அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஓர் ஆய்வின்படி ஏறத்தாழ 90% பணக்காரர்கள் 3 தலைமுறைக்கு மேல் தொடர்ந்து பணக்காரர்களாக இருப்பதில்லையாம். நடக்கும்போது கூட முன்னே இருக்கின்ற கால் அடுத்த நொடி பின்னால் வந்து விடுகிறது, பின்னுக்கு இருக்கின்ற கால் முன்னுக்கு வந்து விடுகிறது. எனினும் மனிதர்களாகிய நமது பிரச்சனை என்னவென்றால், நாம் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது என்றுமே அங்கே இருப்பவர்கள் போல ஆணவத்தோடு நடந்து கொள்கிறோம். அதே போல வாழ்வின் கீழ்நிலைக்கு வர நேரிடுகின்ற பொழுது அதிலிருந்து மீண்டும் உயர்நிலைக்கு வர முடியும் என்கிற மனநிலை கொள்ளாமல் நாம் கீழ்நிலையில் இருப்பதையே நினைத்து மன வருத்தப்பட்டு கவலை கொள்கிறோம். இதுதான் அன்றைய இஸ்ரேல் மக்களுக்கும் நடந்தது. ஒரு பக்கம் இஸ்ரேல் நாடு சவுல், தாவீது, சாலமோன் ஆகிய அரசர்களின் காலகட்டத்தில் வாழ்வின் உயர்நிலையில் இருந்தது. சாலமோன் அரசருக்கு பின்பு நாடு இரண்டாக பிரிந்தபோது யூதா நாடு இஸ்ரேல் நாட்டை விட பலத்திலும் வளமையிலும் ஓரளவு சிறந்து விளங்கியது. இத்தகைய சூழ்நிலையில் பல அரசர்களும் மக்களில் ஒரு பிரிவினரும் ஆணவத்தோடு நடந்து கொண்டனர். ஆனால் சிறிது காலம் கழித்து பாபிலோனிய அடிமைத்தனத்தின் காரணமாக யூதா நாடு வாழ்வின் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. பாபிலோனியர்கள் அவர்களது தனிப்பெரும் இன அடையாளமாக இருந்த எருசலேம் ஆலயத்தை தீக்கிரையாக்கினர். அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான இஸ்ரேல் மக்களை பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தி இருந்தனர். இத்தகைய சூழ்நிலையில் மக்கள் நம்பிக்கை இழந்து எல்லாம் முடிந்துவிட்டது என்ற விரக்தி மனநிலைக்குள் தள்ளப்பட்டனர். மேற்கண்ட எதிர்மறையான சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் மாற்று சிந்தனையை விதைக்க எசாயா இறைவாக்கினர் முயற்சி செய்தார். அதன் ஒரு பகுதியே முதல் வாசகம். வாழ்க்கை சக்கரத்தில் நாம் கீழ்நிலைக்கு வந்தாலும் மீண்டும் மேல்நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்ற நம்பிக்கை மனநிலையோடு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அன்றைய இஸ்ரேல் மக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இன்றைய நற்செய்தியில் தற்காலிகமாக கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு குடும்பம் குறித்து நாம் வாசிக்கின்றோம். திருமண விருந்தில் மிக முக்கியமாக இருந்த திராட்சை ரசம் தீர்ந்து போனதன் காரணமாக சமூகத்தின் முன்பாக கூனி குறுகி நிற்கும் நிர்பந்தம் திருமண வீட்டாருக்கு ஏற்பட்டது. எனினும் இந்த நிலைமை நிரந்தரம் அல்ல என்பதை அக்குடும்பத்தாருக்கு அன்னை மரியா நிரூபித்தார். சரியான முயற்சிகளை முன்னெடுத்தால் இறைவனே நம் சார்பாக செயல்பட்டு
நாம் கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு வர உதவி செய்வார் என்கின்ற பாடத்தை திருமண விருந்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் கற்பித்தார். கருப்பின மக்கள் அமெரிக்காவில் அடிமைகளாக அல்லல்பட்ட வேளையில் அவர்களின் விடுதலைக்கான முயற்சிகளை முன்னெடுத்தவர் மார்ட்டின் லூத்தர் கிங். ஒரு பக்கம் வெள்ளையின மக்களின் ஆதிக்க வெறிக்கு எதிராக போராடினாலும் இன்னொரு பக்கம் கருப்பின மக்கள் தங்கள் தகுதிகளை அதிகமாக்கிக் கொள்வதோடு தங்கள் கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை வழங்கினார். முக்கியமாக காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட மார்ட்டின் லூத்தர் கிங் கருப்பின மக்களின் போராட்டம் அகிம்சை வழியில் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். 1957 ஆண்டு சில சமூக உரிமை போராளிகளோடு இணைந்து சதர்ன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார். 1958 ஆண்டு அவரை கொல்வதற்கான முயற்சி நடந்தாலும் அது குறித்து கவலைப்படாமல் 1961 ஆண்டு அல்பானி மூவ்மெண்ட் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். இந்த இயக்கத்தின் நோக்கமே எந்தவிதமான வன்முறை செயல்பாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் கருப்பின மக்கள் அனுபவித்த கொடுமைகளை எதிர்ப்பதாகும். இது ஒட்டுமொத்த அமெரிக்காவின் கவனத்தை ஈர்த்தது. போராட்டத்தில் கருப்பின மக்கள் வழிமாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒருத்தல் தினம், டே ஆஃப் பெனன்ஸ் என்பதை அறிமுகப்படுத்தினார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், வாழ்வின் கீழான நிலையில் இருந்த பொழுது அது குறித்து விரக்தி அடையாமல் இறைத்துணையை உணர்ந்து செயல்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் மார்ட்டின் லூத்தர் கிங். இத்தகைய அவரது சரியான செயல்பாடுகளின் காரணமாக, சமநிலை மனநிலையின் காரணமாக கருப்பின மக்கள் வெள்ளையின மக்களுக்கு நிகராக உயர்ந்தார்கள் என்பது வரலாறு. மன்றாடுவோமாக. இறைவா, மேலும் கீழுமாக இயங்கும் வாழ்வில் அலைக்கழிக்கப்படாத மனமும் சமநிலை உள்ளமும் கொண்டு வாழ வரம்தாரும். ஆமேன். ஊரு கல்யாணம், நாம காணாத ஒரு கல்யாணம். காணாவூரு கல்யாணம், நாம காணாத ஒரு கல்யாணம். அது கண்டதே அன்பர் இயேசுவை, கொண்டதே அவர் ஆசிரை. அது கண்டதே அன்பர் இயேசுவை, கொண்டதே அவர் ஆசிரை. காணாவூரு கல்யாணம், நாம காணாத ஒரு கல்யாணம். காணாவூரு கல்யாணம், நாம காணாத ஒரு கல்யாணம் அங்கு இயேசு வந்திருந்தாரே, சூழ வந்த சொந்தங்களில் மாறி அன்னையும் இருந்தாளே. திராட்சை ரச பந்தியில் ஐயோ வந்ததே ஒரு திண்டாட்டம். கனிரசம் போதவில்லை, மணவீட்டார் தவிதவித்தார். மாதாவும் கலங்கினாளே, மகனிடம் ஏதேனும் செய்யச் சொன்னாளே. காணாவூரு கல்யாணம், நாம காணாத ஒரு கல்யாணம்.
இல்லை என்று இயேசு சொல்லிவிட்டாரே, தன் மைந்தன் செய்திடுவார் என்று மாதா நம்பினாளே. எனது நேரம் இதுவல்ல என்று இயேசு சொல்லிவிட்டாரே, தன் மைந்தன் செய்திடுவார் என்று மாதா நம்பினாளே. அவர் சொல்லச் செய்வீர் என்றால் நடந்ததெங்கே அதிசயம். இயேசுவின் சொல்லே நலந்தரும் என்று மாதா அழைக்கின்றாள். பாசமுடன் நாம் வாழ்ந்திட கூறும் ஆசானாகின்றாள். தண்ணீரை கனிரசமாக்கிய இயேசுவிடம் போவோம், கண்ணீரை களி நடனமாக்குவார் மாதா பரிந்துரையால். ஒரு கல்யாணம், நாம காணாத ஒரு கல்யாணம்.